தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் அடுத்த 2 ஆண்டுகள் மிக முக்கியமானவை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டனர். அதில் பேசிய முதலமைச்சர் அரசின் திட்டங்களை கடைகோடி மனிதரிடமும் கொண்டு போய் சேர்த்ததில் அரசு அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் பெரும் பங்கு வகித்ததாக நன்றி தெரிவித்தார். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் கூறிய அவர், ஜூலை 15 முதல் செப்டம்பர் 15 வரை மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் ஊரக பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது நமது அரசு என மக்களை நினைக்க வைத்துள்ளதாகவும், வரும் ஆண்டுகளில் அது தொடர திட்டங்கள், மக்கள் பிரச்சினைகளில் மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள். புதிய உத்வேகத்துடன் மக்கள் நலப் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, சிறந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய 4 குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். இவைதான் நல்லாட்சியின் இலக்கணங்கள். அத்தகைய நல்லாட்சியைத்தான் நாம் வழங்கி வரோம். தொடர்ந்து பேசிய அவர், வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் சான்றிதழ் பெற பொதுமக்கள் அடையும் சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களை அறிவுறுத்தினார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மற்றும் 2.5 லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்திலும் தனி கவனம் செலுத்தி பணிகளை முடிக்க உத்தரவிட்டார். பருவமழை காலத்திற்குள் மாவட்டங்களில் நடக்கும் திட்டப்பணிகளை முடிக்க ஆணையிட்ட அவர், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அறவே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.